ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 2 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் புளி, நான் புளி பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். அதில் புளி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்ச பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கடலைப்பருப்பு, பட்டை மிளகாய் இது 3ஐயும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதில் கருவேப்பிலை சேர்க்குறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க பேஸ்ட்டு, அதையும் இந்த தாளிப்புலேயே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக அது கலர் மாறும். இப்போது இதில் நல்லா சூடாக வடித்து சாதம் இருக்குது இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.